லாட்டரி கெஸ்ஸிங் அக்ஷயா லாட்டரி டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் போடாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க ஒரு அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் 10/3/2024 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 080 வச்சு தான் நம்ம அக்ஷயா லாட்டரி ஒரு கெஸ்ஸிங்கை ஃபுல் ஃபார்மிங்லாம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க காருண்யா லாட்டரி ரிசல்ட்டுக்குரிய ஒரு ரிவ்யூவில் பார்த்துடலாம். நம்ம எடுத்த ரிசல்ட் கரெக்டாக நம்ம ஃபார்மேட் படி கரெக்டாக உள்ளே வச்சுருக்கான நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். இந்த வீடியோ எண்டில் ஒரு ட்விஸ்ட்டே ஒரு சூப்பரான தரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணி எடுத்தோம். அது ஒரு ஃபார்மில் நமக்கு சாதகமாக ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னுங்க. இந்த மாசத்துல 3வது நாள்ல திரும்பி மறுபடியும் ஒரு 3 டிஜிட் சூப்பரான வின்னா நீங்க நம்ப முடியுமா? நான் நம்புறேன். நம்ம ஒரு கெஸ்ஸிங்க நான் நம்புறேன். அதனால நம்ம கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்க ரிவீல் பண்ணிடலாம் ரிசல்ட்டை. டுடே காருண்யாவுக்கு அதாவது ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா 080 ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு ரிசல்ட் தாங்க. அதாவது ஏ போர்ட் 0, பி போர்ட் 8, சி போர்ட் 0. இதில் ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு ரிசல்ட் தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறது. வெறும் ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம ஃபார்ம் பண்ணுறதே 3 நம்பரை வச்சு தான். ஒவ்வொரு கெஸ்ஸிங்க்கும் 3 நம்பர் தான் எடுத்துக்கிடுவோம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், உங்களை வந்து 3 டிஜிட் ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். ஏன்னா நம்ம மட்டும்தான் கெஸ்ஸிங், ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக ஈக்குவலாக சூப்பராக வந்துடும். அதுக்கு தான் நான் உங்களை வந்து 3 டிஜிட் பாக்ஸே ஃபார்ம் பண்ண சொல்கிறது. இப்போ நம்ம காருண்யா லாட்டரி ரிசல்ட்டில் ஏ போர்ட் 0 வச்சுருந்தோம். பி போர்ட் 8 வச்சுருந்தோம். ஆல் போர்டில் 0 வச்சுருந்தோம். நேற்றே நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன்னா, அதாவது 50-50க்கு பாதிக்கு பாதி வாய்ப்பு இருக்குது. டபுள் டிஜிட்டு நாளைக்கு 2 நம்பர் சேம் நம்பராக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்றதை நேற்று நான் சொல்லியிருந்தேன்னா, அதாவது நேற்று மார்னிங் வீடியோவில் நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரியே 0-0 கொண்டு வந்து வச்சானா, ஏசி கொண்டு வந்தானா டபுள் செட்டு. நம்ம கெஸ்ஸிங் சும்மா சூப்பரான இருக்குங்க. அதே மாதிரி ஏ போர்டில் 0 வச்சுருக்கான். அதிகபட்சம் வர்றதுக்கான வாய்ப்பு 0ன்றதையும் நம்ம நேற்று மார்னிங்குரிய லாட்டரி கெஸ்ஸிங்கில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். எனிவேஸ் நம்ம கெஸ்ஸிங் ஓரளவுக்கு சூப்பராக மேட்சாக தரமாக வருதுன்றதை நான் நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரி எனி மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏ போர்ட் இப்போ அடுத்து நம்ம 3 டிஜிட் கெஸ்ஸிங். நான் எப்பயுமே கெஸ்ஸிங் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 4 to 5 o'clock ஒரு 3 டிஜிட் கெஸ்ஸிங் கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்ட் அதாவது ஏபிசி என்ன ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா 092 வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்தது 083 நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதாவது ஆல் போர்டு நேற்று யூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு 3 டிஜிட் பக்கா வின்னுங்க. 080 இந்த 08 யூஸ் பண்ணியிருந்தாலே ட்ரிபிள் செட்டு வின்னுங்க. ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு லாட்டரி வின்னிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்களும் எனிவேஸ் வின்னிங் எடுத்திருப்பீங்கன்றதையும் நான் நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவாங்க. அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்ட் பொறுத்தளவு பார்த்துக்கிட்டோம்னா 0 வச்சு முடிச்சிருக்கான். மறுபடியும் 0 கொண்டு வரக்கான வாய்ப்பே கிடையாது. 0க்கு லைஃபு முடிஞ்சு, அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரவங்க தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏ போர்ட், பி போர்ட், சி போர்ட் 3 எடுத்து நீங்கள் ஒரு 3 டிஜிட் 2 நம்பர் பாக்ஸ் கிரியேட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏ போர்ட் ஃபஸ்ட்டு நம்பர் 0 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர்னால் அது 5 தான் நண்பர்களே. நீங்கள் நம்ம ஃபேமிலின்னு சொல்ல மாட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ஃபேமிலியில் பார்த்துக்கலாம். அடுத்து வர வேண்டிய ஒரு நம்பர் 5க்கு அப்புறம் 4 தாங்க அதிகமாக வாய்ப்புடைய ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர்னா அதாங்க. அடுத்து லாஸ்ட்டாக இந்த 2 நம்பர் இறங்கலைன்னா அடுத்து லாஸ்ட்டாக வர வேண்டிய ஒரு நம்பர்னா 3. ஏ போர்ட் 0 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 5, 4, 3 இதாங்க இறங்க வேண்டிய ஒரு கன்ஃபார்மான ஒரு
சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. சரிங்களா? 543 அதாவது ஏ போர்டு 0 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 5, 4, 3 இதுதான். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க, கவனமாக ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டுன்றப்ப 8 வச்சு முடிச்சிருக்கான். பிஏ வச்சு 8 வச்சு முடிச்சிருக்கான். நம்ம எப்பவுமே பி போர்டு ஒரு சூப்பரான கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பி போர்டு 8 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா அது 2 தாங்க. அதாவது 8 வச்சு இறங்க வேண்டிய ஹைலைட்டான வரவேற்புடைய இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா 8 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 2. அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 6ங்க. அதாவது 8க்கு அப்புறம் அடுத்து இறங்க வேண்டிய 2 சோல்ட் அவுட் இல்லை ட்ரா நம்பர் எதுனாலுமே இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 8க்கு அப்புறம் 2க்கு அப்புறம் 6. அதுக்கு அடுத்தாப்புல லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ன்றப்ப நம்ம பார்க்குறப்ப லாஸ்ட்டாக ஃபைனலாக 5 தாங்க. அதாவது பி போர்டு 8 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 2, 6 ஃபைனலாக 5 தாங்க இறங்கும். இதை விட வேறு நம்பர் இறங்குறதுக்கான மாற்று கருத்து வேறு எதுவுமே இல்லை. அதனால் தைரியமாக நீங்கள் சூப்பராக தரமாக நீங்கள் கண்டிப்பான முறையில் அடித்து ப்ளே பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம சி போர்டு பார்க்குறோம். சி போர்டு பார்க்குறதுல அடுத்து பார்க்குறது சி போர்டு. இந்த சி போர்டுன்றப்போ ஒரு 0 வந்தால் மட்டும் கொஞ்சம் டேஞ்சராக தாங்க இருக்குது. அதை மட்டுமே நம்ம 1/2 hour கெஸ்ஸிங்கை ஃபார்ம் பண்ண டைம் ஆயிருக்குங்க. அதாவது 080 சி போர்டு இந்த 0 வச்சு மட்டும் நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக எடுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்மளை நம்பி போடுவீங்க, யாருக்கும் எந்த விதமான லாஸும் வரக்கூடாது. அதுக்கு தாங்க நம்ம டெய்லி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனே அதுதாங்க. ஹார்ட் ஒர்க் இஸ் ஸ்மார்ட் ஒர்க், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு 0 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் நம்ம ஷார்ட்ல இருந்து ஒரு நம்பருங்க 4. ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய அதிகபட்ச வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா 4 தான். அதுக்கு அடுத்தாப்புல 0 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 7. அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர் சி போர்டு 0 வச்சு இறங்க வேண்டிய நாளைக்கு ஆட்டம் சி போர்டில் இந்த நம்பருக்குள்ளதாங்க ஆட்டமே 9. 4, 7, 9 இதாங்க ஆட்டமே. அதாவது சி போர்டு 0 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர். அதாவது 0 சி போர்டு 0வுக்குமே 0 இறங்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆனால் நாளைக்கு வரவேற்கப்பட வேண்டிய நம்பர்ல 0 இல்லை. அதனால தான். இல்லைன்னா நான் 0 இன்னைக்கு கொடுத்துருப்பேன். நாளைக்கு எந்த ஒரு ரிசல்ட்லையுமே 0 இறங்குறதுக்கான வாய்ப்புகள் சி போர்டில் சான்சஸே இல்லை. 10% கூட உள்ள வரல. அப்படி வந்துருந்துச்சுன்னா வேற எங்கிட்டாவது நான் டெஸ்டிங் பண்ணி வேற வாங்க வரவேற்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் வரவேற்கப்பட வேண்டிய நம்பர்ல நாளைக்கு சி போர்டில் 0 இல்லை. 4 அல்லது 7 இல்லைன்னா 9 இது மட்டும்தான் இருக்கு. மற்றபடி வேற எந்த நம்பருக்கான வாய்ப்புகளும் இல்லை. வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமாகவே இல்லை. எனிவேஸ் உங்களுக்கு எதுவும் கெஸ்ஸிங் எதுவும் தென்பட்டால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஒரு மெம்பர்ஷிப்பை ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங் ஏபி 2 நம்பர் தான். ஏபியை பொறுத்தளவு 08. ஏபி வச்சிருக்கிறது 08. 08ல இருந்து ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ஒரு நம்பர் என்னன்றதை பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இறங்க வேண்டிய ஏபியை பொறுத்தளவு ஒரு நம்பர் 26. 26 பொறுத்தளவு ஏபி 26 இறங்கக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால 08 வச்சு ஹைலைட்டான ஒரு நம்பர்னா 26 வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல செகண்ட் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 92 92. ஏபியில நாளைக்கு 10ஆம் தேதி அக்ஷயா 642 ட்ரா நம்பரை வச்சு இறங்க வேண்டிய ஒரு ஏபி நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2692. இதுதான் அதிக வாய்ப்புள்ள வர்றதுக்கான வரவேற்புடைய ஒரு நம்பர்னா சிறப்பான நம்பர் இதுதான். நாளைக்கு சண்டே நம்மளுக்கான ஒரு டே தான். ஏபியை பொறுத்தளவு ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோன்றதை நான் நம்புகிறேன்.
மறக்காம நம்ம கெஸ்ஸிங் உங்க கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க, கவனமாக ப்ளே பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ ஏபி பார்த்துக்கிட்டீங்க. ஏபியில் நாளைக்கு வர வேண்டிய ஒரே ஒரு நம்பரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதை மட்டும் உங்க கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. அவ்வளோதான் நான் சொல்றது. அந்த லிமிட்டாக ப்ளே பண்ணுறதுன்னு சொல்றது வந்து ரொம்ப முக்கியம். பார்த்துக்குங்க. அதாவது நாளைக்கு டேட்டுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு நம்பர், முக்கியமான நம்பர் 35. ஏபியை பொறுத்தளவு 35. நான் எல்லாத்துக்கும் 3 டிஜிட் கெஸ்ஸிங் கொடுக்க மாட்டேன். ஏபிக்கு மட்டும்தான். 35 நோட் பண்ணிக்கோங்க, கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஏபி 08 வச்சு வர வேண்டிய நம்பர் 26 இல்லை 92 இல்லைன்னா 35 இதாங்க. அடுத்து என்ன கெஸ்ஸிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி. பிசியை பொறுத்தளவு வச்சிருக்க நம்பர் 80. இந்த 80 வச்சு இறங்க வேண்டிய வரவேற்புடைய ஒரு தரமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 92. ஏன்னா நாளைக்கும் டபுள் சேனலுக்கான வாய்ப்பு சிம்டம் காட்டுது, பட் கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன். அதனால தான் நான் அந்த 992 ஏபி இந்த மாதிரி வச்சுருவான்காண்டி தான் நான் அப்படி எடுத்துட்டு இருக்கேன். அதனால பார்த்து கவனமாக வீடியோவை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு கடைசியில் உங்களது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 92 எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்த நம்பர் என்னன்னா 37. பிசி 80 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 92 அல்லது 37 அதிகபட்சம் வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா இதுதான் நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது ஏசி. ஏசியை பொறுத்தளவு டபுள் செட்டு தான். நம்ம சொன்ன மாதிரியே ஏசி 00. 2 முட்டையை 00க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 94. நீங்கள் பார்ப்பீங்க, நோட் பண்ணுவீங்க, என்னடா எல்லாத்துலேயுமே 9 உள்ளே இறங்குது. 9 ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பருங்க. ஏன்னா 0 கொண்டு வந்திருக்கான். 0வுக்கு பவர் அண்ட் ஃப்ளிப்பில் பார்த்தீங்கன்னா 9 வந்து ஹைலைட்டான ஒரு நம்பர். அதுக்கு தான் நான் 9 எல்லாத்துலேயுமே கொண்டு வரேன். நாளைக்கு 9 வச்சு இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதனால தான் நான் 9 கொண்டு வரேன். வேறபடி எதுவும் தப்பாக நினச்சிக்கிற வேணாம். மற்றபடி உங்களுக்கு எதுவும் கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா மறக்காமல் கூச்சப்படாமல் சும்மா அனுப்புங்க. எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புடைய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஏசிக்குரிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 41. அதாவது ஏசி 00 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்புள்ள அதிகப்படியான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 94. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 41. இதாங்க ஹைலைட்டான ஒரு நம்பர். அதிகபட்சம் நம்ம ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் இதுதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு. ஆல்போர்டு 080 வச்சு ஏபிசி 080 வச்சு அப்படி இறங்குவதற்கு வாய்ப்புள்ள அதிகப்படியான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9. அதாவது 080லேருந்து வர வேண்டிய ஒரு பவர் அண்ட் ஃப்ளிப்பு தாங்க. ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 9. 9க்கு அடுத்தாப்புல என்ன இறங்கும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா 3. எனிவேஸ் ஆல்போர்டில் உங்களுக்கு எதுவும் கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். வின்னிங் அடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3D மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸ்ஸிங் நீங்கள் பெற்றுக்கலாம். 935. நம்ம சேனலோட ஸ்பெஷலே இந்த ஆல்போர்டில் கெஸ்ஸிங் எடுத்து 3 டிஜிட் வின்னிங் அடிக்கிறதாங்க நம்ம சேனலோட ஒரு ஸ்பெஷலே. ஒரு சூப்பரான தரமான ஒரு ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டோம். ஆல்போர்டு கெஸ்ஸிங்கையும் பார்த்துக்கிட்டோம். ஒரு 3 டிஜிட் டபுள் நம்பருக்குரிய பாக்ஸ் கெஸ்ஸிங்கையும் பார்க்க போகிறோம். ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு வரவேற்புள்ள ஒரு நம்பரையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் 2 செட் நம்பர் ஒன்லி. அதனால் கவனமாக நம்பரை நோட் பண்ணி நீட்டாக ப்ளே பண்ணுங்கள். எனிவேஸ் உங்களோட கெஸ்ஸிங்கோட சிங்க் ஆச்சுன்னா மறக்காமல் சும்மா சூப்பராக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற ஒரு நம்பர்னா 3 டிஜிட்.
3 digit பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறப்ப எப்படி கன்வெர்ட் ஆகும்னா 6 செட்டாக, ஒரு நம்பர் 6 செட்டாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு நம்ம கவனத்தில் வச்சு சூப்பராக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸில் 492. இது வந்து 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு நம்பர்னா 492. ஓகேங்களா? இதுதான் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகி சேமாக இறங்குறதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்ச ஹைலைட்டான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதாங்க. அதாவது என்னோட கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா இதுதான். இப்போ அடுத்து ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்க்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 632. இது ஒரு 3 டிஜிட் ஒரு சூப்பரான தரமான ஒரு பாக்ஸ் கெஸ்ஸிங் தான். என்னோட பாக்ஸ் கெஸ்ஸிங் 2 நம்பர் நான் சொல்லிட்டேன். உங்களது பாக்ஸ் கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட 2 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களது கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பாக்ஸ் 3 டிஜிட் பாக்ஸ் 632, அதாவது 080 வச்சு வர வேண்டிய ஒரு கிளியரான ஒரு ஆன்சர்னா இதாங்க. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் இந்த மந்த் வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்ச நம்பர் தான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நல்லா ஒரு சூப்பரான தரமான ஒரு ரிசல்ட்டை கெஸ்ஸிங்கை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அக்ஷயா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணுறவங்க சந்திப்போம். நன்றி.